முதலமைச்சர் கையில் ஒன்றுமே இல்லை. முதலமைச்சருடைய குடும்பத்தாருடைய கரங்களில் தான் எல்லாம் இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து கவனிங்க, நான் கடந்த 4 வருஷம் என்னென்னாச்சு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போவார். ஏன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போனால் தான் முதலீடு கொண்டு வர முடியுமா? தான் அவருடைய உடலில் சில காரியங்களை செய்வதற்காக அவர் போகிறார். லண்டனில் போய் என்ன பண்றாரு, ஒரு கல்லறைக்கு போறார், ஒரு மிஷினரியுடைய கல்லறைக்கு போறார். அங்க போய் மலர் வளையம் வைக்கிறார். கிறிஸ்தவ மிஷினரிக்கு என்ன சம்பந்தம்? அந்த கிறிஸ்தவ மிஷினரியுடைய இடம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் அங்கே இருந்தானே இல்லாமல் போனா என்ன? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் பெரியாருக்கும் என்னங்க சம்பந்தம்? லண்டன்ல ஒரு கொள்கையை வச்சு என்னங்க பண்ண போறாங்க? அது கிறிஸ்தவ நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரியார் வந்து நாத்திகன், கடவுளே இல்லைன்னு சொல்றவர். அவருக்கு அங்க என்னங்க வேலை? அவருக்கு இன்னத்துக்கு அங்கே கேள கிறிஸ்தவனா இருந்து நான் கேள்வி கேட்கறேங்க. அங்க இருக்க கிறிஸ்தவங்களை எடுக்கிறதுக்காக நீ போனியா? தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் அவர் பேசுறார், நம்ம எதிரிகளை செருப்பால் அடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற. அப்போ அந்த காரியத்தை அவன் செய்துட்டான்ல. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா இடங்கள்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மக்களை ஒடுக்கிற விஷயங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ கஸ்டடி டெத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும். இப்போ கூட சமீபத்தில் மூர்த்தி அவர்கள் கூட கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. என்ன காரணம் அப்படி சொல்லி விசாரிக்கும் போது பின்னணியில் விசிக தரப்புல இருக்கிறவங்களும் திமுக தரப்புல இருக்கிறவங்களும் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஏதாவது பிரச்சனை நடக்குது, அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே, இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அதாவது 2021 நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவுடைய ஆலந்தூர் தொகுதிக்கு வெற்றிக்கு நானும் ஒரு காரணம். அங்கே இப்போது அமைச்சராக இருக்கின்ற தாமோ அன்பரசன் கடந்த 2 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3வது முறை அவர் வருவாரா என்ற பெரிய சந்தேகம் இருக்கும் பொழுது நான் அவர் வர வேண்டும் என்று எல்லா முயற்சிகளிலும் நான் தான் முன்னின்று 3 கூட்டங்களை என் சொந்த செலவிலே திராவிட முன்னேற்ற கட்சிக்காக நான் செலவிட்டு நான் செய்தேன். ஆனால் இந்த 2021 ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஒரு 6 மாதம் காலம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதாவது டாக்டர் கலைஞர் கொடுத்த, அதாவது முன்னாடி ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே ஆட்சி போல் நன்றாக நிர்வாகங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் அந்த 6 மாதம் கழிந்து திமுகவுடைய அத்தனை செயல்பாடுகளும் வித்தியாசமாக மாறிடுச்சு. அதனால் என்னுடைய முழு ஆதரவையும் என்ன பண்ணிட்டேன், நான் வாபஸ் பெற்றுட்டேன். இனிமேல் திமுகவுக்கே நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது என்ற முடிவு பண்ணி அதுக்கு பிற்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய முழு ஆதரவை கொடுக்கவும் அதற்காக நான் பேசவும் முனைந்தேன். காரணம் என்னவென்றால் திமுக ஆட்சி சரியில்லை. இப்போ நீங்கள் சொன்னது போல், நீங்கள் கேட்ட கேள்வி போல் 2021 அவர்களுடைய 6 மாதம் மட்டும்தான் அந்த ஆட்சி நன்றாக இருந்ததை தவிர பிற்பாடு கடந்த 4 வருஷமாக ஆட்சியே சரியில்லை. பயங்கரமான கொலைகள், அடுத்தது போதை பொருட்கள் உள்ள காரியங்கள், அடுத்தது காவல்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிற சில அநியாயங்கள், கொலைகள், அடுத்தது சமீபத்தில் நடந்த நீங்கள் சொன்னது போல் அருமையான ஏர்போர்ட் மூர்த்தி, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஏறக்குறைய 48 வருஷமாக எனக்கு நண்பர், இன்றைக்கி நேற்று கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும். அவர் எப்படி செயல்படுவார், என்னென்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரையே குற்றம் சுமத்தி அவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய கொலையும் ஒன்றும் பண்ணலை, திருடவும் செய்யலை. அவர் அடிக்க வந்தவர்களை பாதுகாக்கும்படியாக அவர் இறங்கி செயல்பட்டதினாலே அவருக்கு சிறைச்சாலை. இவர் வந்து கையில கத்தி வச்சிருந்ததா ஒரு விஷயம் கூறப்படுது. இருக்கட்டுங்க, கத்தி வச்சுக்கிட்டு இவர் திட்டமிட்டு இவங்களை சண்டை போன்னு வரல. திடீர்னு 4 பேர் வராங்க. வரும்போது அவருடைய தற்காப்புக்காக கத்தி எடுத்துட்டு தவறே இல்லை, இது சட்டமே இருக்குது. இதுக்கு உன்னுடைய தற்காப்புக்காக கத்தியில் எது வேணால் எடுத்து பயன்படுத்தலாம், எந்த ஆயுதம் வேணால் கிடைக்கலாம், எந்த ஆயுதத்தை வேணால் பயன்படுத்தலாம். இப்போ என்னுடைய உயிர் போகுதுன்னா அந்த நேரத்தில் நான் என் உயிர் போட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஆளை 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்ற போது எப்படி அவர் சும்மா இருக்க முடியும்? எந்த ஒரு ஆண் மகனும் சும்மா இருக்க மாட்டான். ஒருவேளை ஆண்களாக இருந்து மனதில் பயத்தில் இருக்கிறவன் வேணால் அதை செய்வான், அடி வாங்கிட்டு போவான்.
ஆனால் உண்மையான ஆண்மகன் நிச்சயமாக அமைதியாக இருக்க மாட்டான். கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்து அந்த ஆயுதத்தை எடுத்து அடிக்க தான் செய்வான். தன்னை தற்காத்து கொள்வதற்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், தன்னுடைய எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி சட்டமே இருக்கின்றது. நீங்கள் கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்ட வேறு வழி இல்லை சார், எனக்கு திடீர்னு பார்த்தா அங்கே கடந்தது, ஒரு அவனுங்க தூக்கிட்டு வந்த ஆயுதமாக எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் கூட ஆயுதம் கொண்டு வந்திருக்கலாம். அந்த நேரம் கீழே விழுந்துருங்க, டக்குன்னு இவர் எடுத்து என்ன பண்ணியிருப்பாரு, அவங்கள விரட்டுறதுக்காக எடுத்துருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எந்த இடத்துலையும் மூர்த்தியை வந்து நான் ஆயுதம் எடுத்துகிட்டு போனேன் கையில், என் ஆயுதம் கையில் இருந்தாலும் டக்குன்னு என்னை தற்காத்து கொண்டேன் என்று சொல்லவே இல்லையே. எந்த பேட்டியும் அவருக்கு சொல்லவே இல்லை. அதனால் இந்த ஆயுதங்கள் கூட ஒருவேளை அவரை அடிக்க வந்த அந்த 4 பேர் வைத்திருந்திருக்கலாம். அதை ஒருவேளை இவர் பிடுங்கி ஒருவேளை அவர்களையே விரட்டி இருக்கலாம். அப்படியே இருக்கலாம்ல. இவரை தாக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இது பொறாமையினால் தான், வேற ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய என்னமோ அருமையான விசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் அவர் பேசுகிறார், நம்ம எதிரிகளை செருப்பால் அடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றார். அப்போ அந்த காரியத்தை அவன் செய்துட்டான்ல. நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ தலைவன் சொன்னதை தொண்டன் கரெக்டாக செய்துட்டான். இதில் எந்த தவறும் இல்லை. அடுத்தது இவங்க 2 பேருக்குமே ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், சரியா? இவங்களுக்குள்ள போட்டி. 2 பேரும் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அருமையான தம்பி ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லும் பொழுது திருமாவளவன் வந்து எங்கள் சாதி இல்லை, ஆனால் எங்கள் சாதின்னு சொல்லிக்கிறாரு. எங்கள் சாதி மக்களை அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கையில் வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக அவர் தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்கிறார். அது ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் இல்லையா? இவருக்கு அருமையான விசிகா கட்சி வந்து எங்கே விழுந்து விடுமோ, ஒருவேளை இங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் எங்கே ஏர்போர்ட் மூர்த்தி பின்னாடி போயிட போகிறாங்களோ என்கின்ற ஒரு பயம் ஒருவேளை இருக்கலாம். அதனால் பொறாமையினால் கூட இந்த காரியத்தை அருமையான விசிகா தலைவர் இதை செய்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது எப்போவுமே தொண்டனுக்கு எப்படி இருக்கணும்னா, தலைவன் ஒருத்தரை திட்டுறாருன்னா நாம் அந்த ஆளை பார்த்தா விடக்கூடாதுன்ற எண்ணம் உருவாயிரும். இது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம். ஒன்றும் இல்லை, டாக்டர் கலைஞர் பேசும்போது அவருடைய பேச்சுகள் நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கே உணர்வு வரும். நமக்கு அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்ம செயல்படுத்தினா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமேன்ற எண்ணம் உருவாகும். இப்படி விசிகா தலைவர் சொன்னதை தொண்டர்கள் செயல்படுத்தி காட்டுறாங்க, அவ்வளோதான். அப்போ தலைவனாக இருக்கிறவர் என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும் தொண்டர்களுக்கு. என்ன மக்களிடத்தில் போய் சமுதாயத்தில் போய் நீ நல்லது செய்ப்பா, நல்லது செய்து நல்ல பேர் வாங்கி நம்முடைய கட்சி பேரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தரணுமே தவிர பஞ்சாயத்து பண்ணு அல்லது அடி உதையில் நீ இறங்கு. அடுத்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு கடைகளில் போய் இவங்க வந்து மிரட்டி காசு வாங்கியிருக்கிறாங்க ஏதோ பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக, இப்படியெல்லாம் ஊடகங்களில் வந்துச்சு. இதெல்லாம் செய்து யாருன்னா விசிகா. இப்போ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா 6 மாத காலம் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தலைமையகம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட்டுப்பாடாக இழுத்துட்டு தான் வராரு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சரியில்லை அப்படின்றப்ப அவரை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? இல்லை, அதிகாரிகள் கிடையாது, கீழே இருக்கிற அதிகாரிகளும் கிடையாது. நான் அதிகாரிகளும் குறை சொல்லவே மாட்டேன். அதாவது முதலமைச்சர் கையில் ஒன்றுமே இல்லை. நான் கடந்த பேட்டியிலும் இதே தான் நான் சொன்னேன். முதலமைச்சர் கையில் ஒன்றுமே இல்லை. முதலமைச்சருடைய குடும்பத்தாருடைய கரங்களில் தான் எல்லாம் இருக்குது. ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாடுடைய அரசாங்கம் முதலமைச்சருடைய குடும்பத்தில் தான் இருக்குதே தவிர முதலமைச்சர் கரங்களிலே ஒன்றுமே இல்லை. இல்லை, முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லை. ஆனால் அவரை வந்து முதலமைச்சராக உட்கார சரியில்லை அப்படின்னாலுமே இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட ஜெர்மன் லண்டன் பயணம்லாம் போயிட்டு வந்தாரு. தமிழகத்துக்காக முதலீடை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தானே வந்தாரு. உடல்நிலை சரியில்லாத மாதிரி தெரியலையே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தமிழகத்துக்காக போகலை, அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விமர்சனமும் வருது. இதில் 2ல் எது உண்மை, ஏன் அவர் போனார்? இல்லை, நிச்சயமாக அது மருத்துவ சிகிச்சை தான். நீங்கள் வேணால் கரெக்டாக நீங்கள் அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து கவனிங்க. நான் கடந்த 4 வருஷமாக என்னென்னாச்சுன்னு 6 மாதத்துக்கு ஒரு வெளிநாடு போவார். நல்லா கவனிங்க, 6 மாதத்துக்கு ஒரு வெளிநாடுக்கு போவார். ஏன் 6 மாதத்துக்கு ஒரு வெளிநாடு போனால் தான் முதலீடு கொண்டு வர முடியுமா? நான் சொல்கிறது விளங்குதா? அப்போ 6 மாதம்னா என்ன கணக்கு? அது இன்றைக்கி போயிட்டார்ல, இப்போ வந்து செப்டம்பர் மாதம் போனார், கணக்கு போட்டுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் மறுபடியும் போவார். 6 மாதத்துக்கு போதும் கரெக்டாக போவார். ஒரு உடல்நிலை சரியினால்தான் அவருடைய உடலில் சில காரியங்களை செய்வதற்காக அவர் போகிறார். அப்புறம் ஏன் முதலீடை கொண்டு வரதுக்காக தான் நான் போகிறேன்னு ஏன் சொல்லணும்? என்ன காரணம்? அப்படி சொன்னால் என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? என்ன கிடைக்க போகுதுன்னா, ஏன் இவர் சுற்றுப்பயணம் போகிறாரு,
இப்போது திராவிட கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டை என்ன அருமையான நம்முடைய பிரதமர் சுற்றுலா போகிறாரு, சுற்றுப்பயணம் பண்ணுறாரு, உலக சுற்றுப்பயணம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே பேச்சு யாருக்கு வந்துடக்கூடாது, முதலமைச்சருக்கும் வந்துடக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு கூட தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது முதலீடு கொண்டு வரதான் போகிறாரு, வேற எதுக்கும் போல. இப்போ நான் பார்த்த காட்சி, என்னுடைய கிறிஸ்தவ குரூப்பில் ஒரு வீடியோ காட்சி ஒன்று வந்துச்சு. அது என்னென்னா, லண்டனில் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லறைக்கு போகிறார், ஒரு மிஷினரியுடைய கல்லறைக்கு போகிறார். அங்கே போய் மலர் வளையம் வைக்கிறார். இவருக்கும் மிஷினரிக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? இவருக்கும் கிறிஸ்தவ மிஷினரிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் போனார் அங்கே அப்படின்னு எனக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படுது. என்னென்னா, அந்த கிறிஸ்தவ மிஷினரியுடைய இடம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது, சரிங்களா? அந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த கிறிஸ்தவ மிஷினருடைய இடத்தை கையகப்படுத்துவதற்காக இவங்க நல்ல பிள்ளை மாதிரி போய் அவருடைய கல்லறையில் மலர் வளையம் வைத்துட்டு வராங்க. இதுதான் காரணம். ஆக முதலீடு எதுவும் பண்ணலை, ஏதாவது ஒன்று சுருட்டுவதற்கு என்ன வழி? கூட போனது யாரு? அவங்க மனைவி போனாங்க. அரசாங்க பயணமாக இருந்தால் மனைவிக்கு அங்கே என்ன வேலை? இப்போ நான் வரும்போது கூட நான் பார்த்தேன், உங்கள் இடத்துக்கு வரும்போது பார்த்தேன், கத்திப்பாரா ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு பெரிய கட் அவுட் இருக்குது. என்ன, முதலமைச்சர் வருகிறார், சுற்றுப்பயணம் முடித்து விட்டு வருகிறார், அவரை வரவேற்கின்றோம்னு கூட மனைவி படமும் இருக்குது. அவங்க முதலமைச்சர். அவங்க சார், நீங்க தான் இப்போ சொன்னீங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, இப்போ உடல்நிலை சரியில்லைன்னா கூட மனைவி தானே இருந்து பார்ப்பாங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன அவர் முதலீடுக்காக தான் போயிருக்காரன் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு. அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன். நான் முதலீடுக்காக போல, அவர் மருத்துவத்திற்காக போயிருக்கிறாரு, அதனால மனைவியும் வராங்க, முதலமைச்சர் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு மனைவியை என் கூட போடுறாங்க தான் என்னுடைய கேள்வி. அப்போது திமுக காரங்களுக்கு அவங்களுக்கே தெரியுது முதலீட்டுக்காக போகலை முதலமைச்சர், குடும்பத்தோடு சுற்றுலா போயிட்டு வந்திருக்கிறாரு, உடல்நிலையை கவனிப்பதற்காக போயிரு. அவங்களுக்குலாம் நல்லா தெரியுது, தெரியாமல் ஒன்றும் இல்லை. சார், அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் சிலைன்னு இல்லை, பெரியார் உருவப்படத்தை திறந்து வைக்கிறதா ஒரு புகைப்படம் வெளியாச்சு. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் அங்கே இருந்தானே, இல்லாமல் போனால் என்ன? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் பெரியாருக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்லை, இப்போது ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து ஒரு கிளை இருக்குது, அவங்களுடைய கொள்கையை பரப்பணும் அப்படின்றதுக்காக எல்லா இடங்களையும் ஒரு கிளை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவருடைய கொள்கையை எல்லா இடங்களுக்கும் பரப்பணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் அங்கே கொண்டு போய்க்கலாம். தேவையே இல்லை. லண்டனில் இவர் கொள்கை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? லண்டனில் இவர் கொள்கையை வச்சு என்னங்க பண்ண போகிறாங்க? அது கிறிஸ்தவ நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் கிளையை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதாவது முருங்கை மருந்து, முருங்கை செடி, அதாவது முருங்கை கீரை நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் தான் உங்களுக்கு முருங்கைக்கீரை வேணும், அப்போ தான் முருங்கை செடி உங்கள் வீட்டுக்கு வேணும். நான் முருங்கைக்கீரையை சாப்பிடாத ஆளாச்சே, எனக்கு என்னத்து என் வீட்டில் முருங்கை மரம், என் வீட்டில் என்னத்துக்கு ஏன் வைக்கணும்? நான் சாப்பிடவே மாட்டேன்னு. அது கிறிஸ்தவ நாடு, லண்டன்னு கிறிஸ்தவ நாடு. அங்கே நாத்திகனுடைய சிலை எதுக்கு? நாத்திகனுடைய கொள்கை எதற்குன்னு நான் கேட்குறேன். நான் பெரியார் வந்து நாத்திகன், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவர். அவருக்கு அங்கே என்னங்க வேலை? அவருக்கு இன்னத்துக்கு அங்கே கிளை? கிறிஸ்தவனாக இருந்து நான் கேள்வி கேட்குறேங்க, எதுக்கு இந்த அப்போ நீ அங்கேயும் போய் நாத்திகர் ஆக்கலான்னு பார்க்குறியா? உன் கொள்கையை பரப்பலான்னு பார்க்குறியா? அங்கே போய் அங்கே இருக்க கிறிஸ்தவங்களை கெடுக்கிறதுக்காக நீ போனியா? அதானே அர்த்தம். நீ நேரடியாக கெடுக்க முடியாது, பெரியாரை வச்சு கெடுக்கலான்னு பார்க்குறியா? அங்கே உள்ள கிறிஸ்தவர்களை என்ன, அங்கே முகமதியர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு சமுதாயத்தையும் கெடுப்பதற்காக இங்கேருந்து பெரியார் சிலையை கொண்டு போய் அங்கே வைத்து பெரியாருடைய கொள்கையை பரப்பலான்னு பார்த்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டுவதற்காக நீ ஏதாவது சதி திட்டம் பண்ணுறியான்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார், என்னென்னா திமுக ஆட்சியில் அவரும் வந்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஜூலை மாதம் கூட ஓரணியை தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பிச்சாரு, உங்களோட ஸ்டாலின் பண்ணுறது ஆரம்பிச்சார், நலம் காக்கும் ஸ்டாலின் பண்ண ஆரம்பிச்சாரு. எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மாவட்டங்களையும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இவருக்கான வாக்குகள் உடைய வாய்ப்பு இருக்கா? அப்படி உடையும் அப்படின்னா எந்த கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை எந்த கட்சி பெற்று போகும்? நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை, அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாரும் பெரும்பான்மையாக வரக்கூடிய நிலையிலே இல்லை. உண்மையான நிலவரம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளும் ஏறக்குறைய ஒரே நிலையில் காணப்படுகின்றாங்க. அருமையான சகோதரன் எடப்பாடி சில இடங்களிலே விட்டு கொடுத்து சில காரியங்களை சரியானபடி செயல்படுத்தினால் வெற்றி வாகை சூடலாம். அதான் இன்றைய நிலை. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுடைய நற்காரியங்களுக்காக சகோதரன் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் அவருடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். திமுகவை தோற்கடிக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட செயல்பட்டால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமா சார்.
இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்குத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.